அன்புடன் பண்பும் ஆசையும் பாசமும் அன்புடன் பண்பும் ஆசையும் பாசமும் அழகும் குணமும் இயற்கையில் அமைந்த பெண்ணின் பெருமையே பெருமை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிரிக்கா டிவி, டெல்லி கலை இலக்கிய பேரவை, டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் உலகின் பல தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து நடாத்துகின்ற சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டத்தில் சர்வதேச மகளிர் சாதனையாளர் விருது பெறுபவர்களை அறிமுகப்படுத்தும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது எட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. கை திரை மூலமாகவோ அல்லது கணினி திரை மூலமாகவோ தொலைக்காட்சி திரை மூலமாகவோ உலகளாவிய ரீதியில் இணைய வழியில் இணைந்து தமிழர்கள் ஒருங்கிணைந்து கொண்டாடுகின்ற இந்த விழாவில் இன்று 7 விருதுகள் வழங்கப்படுகின்றன. முதலாவதாக நான் அறிமுகம் செய்பவர் நாவரசி விருது பெறுகின்ற மஸ்கட் ஓமானில் வசித்து வரும் திருமதி தர்மாம்பாள் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர் ஒரு மேடை பேச்சாளர் மற்றும் பட்டிமன்றங்களில் கலந்து கலக்கி வருபவர். இதோ அவருடைய அனுபவத்தை இன்று ஒரு நாவரசி விருது பெறுகின்ற அவரின் நாவாற்றல் எப்படி உருவானது என்பதை பற்றி அவரே விளக்கம் தருகிறார். என்னுடைய தந்தையார் தான் எனது பேச்சுத்துறைக்கு அடிப்படையான காரணம். எனது 1.25 வயதிலே எனக்கு 10 குறள்களை மனனம் செய்ய வைத்து எனது சொந்த ஊரான காரைக்குடியில் குறள் விழாவிலே மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் தலைமையில் நடந்த விழாவிலே என்னை முதலாக என்னுடைய மேடை ஏற்றினார்கள். குன்றக்குடி அடிகளாரும் அதை கேட்டு மகிழ்ந்து என்னை அள்ளி அணைத்து குறள் செல்வி என்ற பட்டம் கொடுத்தார் என்று எனது ஒரு சான்றிதழ் என்னிடம் இருக்கிறது. அன்று தொடங்கியது இந்த பேச்சுத்துறை ஆர்வம். பிறகு என்னுடைய பள்ளி நாட்களிலும் கல்லூரி நாட்களிலும் இது தொடர்ந்தது. பின்னர் கல்லூரியின் முதல் பட்டிமன்றமும் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் தலைமையிலேயே எனக்கு கிடைத்தது எனது பெரும் பாக்கியம். கல்லூரியில் தொடங்கி பல்வேறு இலக்கிய கூட்டங்கள், கம்பன் கழகங்கள், அரட்டை அரங்கங்கள் போன்றவற்றில் பேசுவதற்கான வாய்ப்புகளை பெற்றேன். பின்னர் திருமணம் முடிந்து மஸ்கட்டிற்கு வந்த பிறகும் இந்த மஸ்கட்டில் நடக்கும் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளில் கிடைக்கும் வாய்ப்புகள் பெற்றது. இவ்வளவு நாட்கள் கழித்து என்னுடைய 45வது வயதிலே உலக சர்வதேச மகளிர் தினத்திலே இந்த விருது கிடைத்திருப்பதை நான் என்னுடைய பெரும் பேராக கருதுகின்றேன். 1.5 வயதில் ஆரம்பித்த உங்களுடைய பேச்சாற்றல் இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறதே. நாவரசி விருது பெறுவதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த நாவரசி விருது உலக மகளிர் தினத்தில் எனக்கு கிடைப்பதை பெரும் பாக்கியமாகவும் பேராகவும் எண்ணி இந்த விருது வழங்கும் அனைவருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது எனக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் விருதாக அமைகிறது. சிறு வயதிலிருந்தே பேச்சுத்துறை என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான துறை. ஆசிரியர் துறையை அடுத்து பேச்சுத்துறை என்னை மிகவும் ஊக்கப்படுத்தும் விதமாக, பேச்சுத்துறையில் பல்வேறு விதங்களில் என்னை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு ஊக்கமாக இதை நான் பார்க்கிறேன். நன்றி, வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நாவரசி திருமதி தர்மாம்பாள் ஸ்ரீனிவாசன் அவர்களே. அடுத்ததாக மருத்துவ திலக விருதினை பெறுகிறார் ஆஸ்திரேலியா வாழ் டாக்டர் வஜ்னா ரஃபீக் அவர்கள். டாக்டர் வஜ்னா ரஃபீக் அவர்களே, உங்களை பற்றி சற்று சொல்லுங்களேன். இது ஒரு தாயினுடைய கனவு என்று கூறுவேன். எனது தாயார் 1ஆம் வகுப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறப்பவே என்ன சொல்லி அனுப்பினார், நீ ஒரு டாக்டரா வர வேண்டும் அப்படி என்று. அவரு எனக்கு சொல்லியே எனது மனதுல நான் ஒரு டாக்டரா வர வேணும் என்ற ஒரு கனவு எனக்குள்ளேயும் விதைக்கப்பட்டு விட்டது. அதை நான் ஒரு ஃபைனலி ஒரு டாக்டரா வந்துட்டேன். அது இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு என்டர் பண்ணி அங்கே இருந்து ஒரு டாக்டரா கிராஜுவேட் பண்ணி அங்கே ஒரு சில காலம் ட்ரைனிங் எடுத்துட்டு, ஸ்பெஷலா எனது தாயார் வேண்டிக் கொண்டது நான் ஒரு கைனகாலஜிஸ்டா வர வேணும் அப்படின்னு சொல்லி அதுல என்ன ட்ரெயின் பண்றதுக்காக இங்கிலாந்துக்கு போய் அங்கேயும் நான் அதுல ட்ரைனிங் எடுத்துட்டு திரும்ப அங்கே இருந்து ஆஸ்திரேலியாவில் இப்ப நான் செட்டில் ஆகியிருக்கிறேன்.
இங்க வந்து ஃபைனலி ஜெனரல் ப்ராக்டிஷனர் என்று சொல்ல ஒரு ஃபீல்ட்ல ஃபெலோஷிப்பை நான் முடிச்சுட்டு ஒரு சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்ப அந்த கிளினிக் வந்து நான் மட்டும் வேலை செய்யாம நமது நாட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் வேலை கொடுத்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனாகவும் அதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இப்போது. டாக்டர் வஜ்னா ரஃபீக் அவர்கள் பெண்களுடைய உயர்வுக்காகவும் ஏழை மக்களுக்கு குறிப்பாக இந்த கோவிட் காலத்திலே பண உதவிகளை வழங்கி இருக்கிறார். இலவசமான மருத்துவ சேவைகளுக்கு தன்னாலான உதவிகளை வழங்கி வருகின்ற ஒரு சமூக நல சேவகியாக அவர் வாழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த விருதுக்கு அவர் தகுதியானவர் என்பதற்கு மேலாக இந்த விருதுக்கு எப்படி தெரிவு செய்யப்பட்டார் என்பதற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. இவருடைய கலை இலக்கிய ஆர்வம், ஆற்றல், பங்களிப்பு என்பதும் மிக முக்கியமானது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்களேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் மீது மிகவும் ஆர்வம். அதுக்கு காரணம் வந்து என்னோட தகப்பனார் மருதூர் கனி அவர்கள் ஒரு பிரபல எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார் ஸ்ரீலங்காவில். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் தமிழுக்கு என்னால் முடிந்த பங்களிப்பை நான் செய்து கொண்டிருப்பதாலும் இந்த டெல்லி தமிழ் பேரவை, தமிழ் இலக்கிய பேரவையும் மெல்பர்ன் தமிழ் சங்கமும் டோக்கியோ தமிழ் சங்கமும் தமிரிக்கா டிவியும் இணைந்து இந்த விருதை எனக்கு வழங்குவதற்கு முன் வந்ததையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மருத்துவர் என்ற ரீதியை விட மருத்துவராக இருந்து கொண்டு நான் தமிழுக்கு என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வதற்காக எனக்கு வழங்கப்பட்டதையிட்டு நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்காக எனது நன்றியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மருத்துவ திலகம் டாக்டர் வஜ்னா ரஃபீக் அவர்களே. அடுத்ததாக கவிதாய் விருதை பெறுகிறார் ஒரு கவிஞர். சிங்கப்பூரில் கவி மாலை என்ற ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் இன்பா அவர்கள் கவிதாய் விருதை பெறுகிறார். கவிஞர் இன்பா அவர்களே, உங்களுடைய கவித்துறை சார்ந்த புலமை, உங்களுடைய ஈடுபாடு பற்றி நீங்களே சொல்லுங்களேன். கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சிங்கப்பூருக்கு குடியேறினேன். முதலில் எனக்கு கவிமாலை என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது, அதில் கவிதை எழுதலாம் என்ற ஒரு ஆர்வத்தை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்ல கேட்டு அந்த அமைப்பிற்கு நான் சென்றேன். கடற்கரை சாலையில் தொடங்கப்பட்ட கவிமாலை என்ற அமைப்பு 20 ஆண்டுகளாக இங்கு நடந்து வருகின்றது. இந்த அமைப்பில் கவிதை எழுதுவதற்காக, கவிதையை ஊக்குவிப்பதற்காகவும், இதுதான் கவிதை என்ற தேக்கமின்றி எது கவிதை என்ற தேடலோடு இன்று வரை இந்த அமைப்பு ஒரு வெற்றிகரமான ஒரு கவிதை பாதையை வகுத்து கவிதை வழி தமிழை வளர்க்கும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு இலக்கிய சேவையை செய்து கொண்டு வருகின்றது. நாங்கள் பல்வேறு கவிஞர்களை இந்த கவிமாலை அமைப்பு உருவாக்கி இருக்கின்றது. அப்படி உருவாக்கப்பட்ட கவிஞர்களில் நானும் ஒருவர் என்பதில் எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கின்றது. இந்த அமைப்பிற்கு வந்த பிறகுதான் நான் கிட்டத்தட்ட 4 நூல்களை இதுவரை வெளியிட்டு இருக்கின்றேன். ஒரு சிறுகதை நூலையும் வெளியிட்டு இருக்கின்றேன். அதே போல் என்னோடு பயணித்த பலரும் பல்வேறு வகையான நூல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இந்த அமைப்பிற்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, எங்களோடு பயணித்தவர்கள் நிறைய தமிழுக்காகவும் கவிதைக்காகவும் இலக்கிய சேவைகளை செய்து வந்திருக்கின்றோம். சிங்கப்பூரிலேயே இருக்கக்கூடிய 30 மூத்த கவிஞர்கள் பற்றிய ஆவணப்படங்களை தயாரித்து சிங்கப்பூர் சமுதாய இலக்கியத்திற்கு நாங்கள் அதை கொடுத்திருக்கின்றோம். அதே போல் சிற்றிலக்கிய சீர் என்ற ஒரு 20 வகையான சிற்றிலக்கிய வகைகளை பற்றி காணொலி தொடர் பாட்காஸ்ட் சீரீஸ் நாங்கள் செய்திருக்கின்றோம். COVID-19 சூழ்நிலையில் இலக்கிய ஆளுமைகளின் காணொலி உரை தொடராக ஒரு 40 பேரை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு காணொலி தொடரை உருவாக்கி வெளியிட்டு இருக்கின்றோம். அதே போல் சென்ற ஆண்டு விதைகள் என்ற கவிதை மாணவர் பயிற்சி திட்டத்தை, ஓராண்டு திட்டத்தை முன்னெடுத்து அந்த திட்டத்தின் வழி 60 மாணவர்களுக்கு கவிதை பயிற்சி வழங்கி ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நாங்கள் செய்தோம். அதில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இப்பொழுது ஒரு நூல் எழுதும் அளவிற்கு வளர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான பணியை கவிமாலை இங்கு சிங்கப்பூரில் ஆற்றிக் கொண்டு இருக்கின்றது. சிங்கப்பூரில் கவிதை பணி ஆற்றி வருகின்ற கவிமாலை அமைப்பை தேர்ந்தெடுத்து கவிதாய் விருது வழங்கிய டெல்லி கலை இலக்கிய பேரவை அமைப்பிற்கு எங்களுடைய அமைப்பின் சார்பில்
அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் அத்தனை பேர் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட காலமாக ஒரு கவிஞராக கவி மாலை சிங்கப்பூர் கட்டமைப்பினுடைய தலைவராக இருந்து வருகிறீர்கள். இந்த விருது உங்களுக்கு வழங்கப்படுவது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த விருது எனக்கு கிடைத்திருப்பது. இதற்கு முதலில் டெல்லி கலை இலக்கிய பேரவை அமைப்பினருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திரு குமார் அவர்களுக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி ஒரு விருது, கவிதாய் என்ற ஒரு விருது கிடைக்கும், அதை கொடுப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்து நாம் கவிதை எழுதவில்லை. அது தானாக வந்த விருது. அது ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான விருது சரியான நபருக்கு சென்று சேரும் பொழுது உண்மையிலேயே அது பெருமைப்படத்தக்க வகையில் இருக்கும். அந்த வகையில் இந்த விருது எனக்கு பெருமையாகவே இருக்கின்றது. அது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எங்களுடைய அமைப்பு கவிமாலைக்கு இது கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதற்கான நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் கவிதாய் கவிஞர் இன்பா அவர்களே. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்யும் விருது சமூக நலன் விரும்பி விருது. சமூக நல சேவையை புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அமெரிக்காவில் இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நடாத்தி வருகின்ற திருமதி லாவண்யா அழகேசன் அவர்கள் சமூக நலன் விரும்பி விருதை பெறுகிறார். அவருடைய வாழ்க்கை பயணத்தை இப்பொழுது அவரே சொல்ல கேட்போம். இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த இந்தியர்கள் எங்க இருந்தாலும் தாய் நாட்டையும் தாய் மண்ணையும் மறக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு இப்ப இந்தியாவிலேயோ இல்ல அவங்க தாய் மண்ணிலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா உடனே ஒரு பொருளுதவி ஆகட்டும், வேற ஏதாவது செயல்கள் ஆகட்டும், அதை முன் வந்து அதை ஜல்லிக்கட்டுலயும் பார்த்திருக்கோம், சென்னையில வெள்ளம் வந்தப்பையும் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரிசால வந்தப்பையும் பார்த்திருக்கோம். சோ அப்படி ஒரு புலம்பெயர்ந்த ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கிரைசிஸ், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்ற தேடல் தான் ரியாக்ஷன் டீம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. அதை நான் ஒரு ஃபவுண்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். இன்னைக்கு ரியாக்ஷன் டீம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளிநாட்டுல இறந்துடுறப்ப அவங்க உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, பல ப்ராசஸ் சேலஞ்சஸ் இருக்கு. அப்ப அந்த டைம்ல நாம ஒரு கையோட கையா கை கொடுத்து நாங்க உங்களுக்கு சொந்தமா இருக்கோம் அப்படின்னு இருந்து அவங்களுக்கு அவங்க வீடு சேர்ற வரைக்கும் நாம எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் கொடுக்குறோம். எதுக்காக ஒரு நான் ப்ராஃபிட்டா ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது என்ஆர்ஐஸ்க்கு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் பாடிஸோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு நான் ப்ராஃபிட்டா இதை ரெஜிஸ்டர் பண்ணோம். சோ இன்னைக்கு இந்தியால கிட்டத்தட்ட சென்னையில மட்டுமே 50க்கும் மேற்பட்ட உடல்களை சென்னை தமிழ்நாடு என்ஆர்டி டிபார்ட்மெண்டோட கைகோர்த்து ஹோம் டவுனுக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எண்ணங்கள் வலிமையானது. என்ன மாதிரி எண்ணம் கொண்ட லைக் மைண்டட் வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் இப்ப இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ரியாக்ஷன் டீம் இப்ப வேர்ல்டு வைட், இப்ப துபாய், குவைத், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஈரோப் எல்லா கண்ட்ரிலையும் எங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. கோவிட் டைம்ல மட்டும் பல இந்தியர்களை, வேலை இழந்தவர்களை இந்தியாவுக்கு ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். சோ இதுதான் ரியாக்ஷன் டீம் பத்தி. நீங்க reactionteam.orgன்ற வெப்சைட்ல போய் இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சமூக சேவை ஆற்றுபவர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் உங்களுக்கு சமூக நலன் விரும்பி என்று ஒரு விருது பரிந்துரைக்கப்பட்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறீர்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விருது என்ன மாதிரி பெண்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாவும் இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும். ஏன்னா நான் இந்த வேலையை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்தப்ப நான் பிரெக்னெண்டா இருந்தேன். ஏன்னா டெய்லியுமே ஒரு டெத் கேஸ் வந்துட்டு இருக்கும் குரூப்ல. அப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த டைம்ல ஏன் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, ஏன் இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை செய்யறதுனால உங்களுக்கு என்ன பலன் இருக்க போகுது, ஏன் இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்க நம்மள பாராட்டவோ நம்ம கிட்ட ரீச் பண்ணியோ எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் அது மனதார செய்யற ஒரு செயல், நம்ம பேர் வெளியில தெரியணும் அப்படிங்கறதுக்காக செய்யற ஒரு செயல் இல்ல. அது செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அந்த சாட்டிஸ்பாக்சன் நம்மளால கண்டிப்பா உணர முடியும். இன்னைக்கு எங்க டீம்ல இருக்க எல்லா வாலண்டியர்ஸுமே ஒவ்வொரு கேஸ் பண்ணும்போது அதை அவங்க உணர்ந்திருக்காங்க.
சோ இந்த ஒரு அவார்ட் வந்து எதுக்கு நம்ம தேவையில்லாம போய் ஒரு சமூக சேவையில பண்ணணும், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நம்ம குடும்பம் உண்டு நாம உண்டுன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கு, கேள்வி கேட்ட பல பேருக்கு இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா மாறி இன்னும் நிறைய பெண்கள் வெளியில வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்காக அமெரிக்கா டிவிக்கும் டெல்லி தமிழ் சங்க பேரவைக்கும் நன்றி. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சமூக நலன் விரும்பி திருமதி லாவண்யா அழகேசன் அவர்களே. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்யும் விருது பல்துறை வித்தகி விருது. பல துறைகளிலும் சிறப்பான ஆளுமையோடு செயல்படுகின்ற துபாயில் வசித்து வருகின்ற ஜெசிலா அவர்கள் இந்த விருதை பெறுகிறார். ஜெசிலா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். நான் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், ஊடகத்துறையில இருந்திருக்கேன். இப்போ ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்திருக்கேன். அப்புறமா இங்க வந்து அமீரகத்துல அமைப்புகள் இருந்து நிறைய மேடை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி இருக்கேன். சோ பேச்சாளர் அப்படின்னும் பொழுது நிறைய பட்டிமன்ற பேச்சுகள், நிறைய மேடைகள், நிறைய பிரபலங்களோடு ஒரே மேடையில இருந்து பேசியிருக்கேன். எழுத்தாளர் என்னும் பொழுது 3 புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. ஒண்ணு நம் நாயகம், இன்னொன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு வேற்று திசை அப்படின்ற நூல் வந்து கதை தொகுப்பு. நம் நாயகம்ன்றது நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு 63 சம்பவங்களை குழந்தைகளுக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஷார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சியில வெளிவந்த முதல் தமிழ் நூல்னா அது என்னோட நூல்னு சொல்ல முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற நூல் வந்து திரு கருப்பழனியப்பன் அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு நூல். ஊடகத்துறைன்னு வரும் பொழுது அச்சு ஊடகம் மட்டும் இல்லாம வானொலி, தொலைக்காட்சி எல்லா துறையிலயும் இருந்திருக்கேன். அச்சு ஊடகம்னு இருக்கிறதுக்கு போது 20 ஆண்டுகளாக அச்சு ஊடகத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா இருந்திருக்கேன், சர்க்குலேஷன் மேனேஜரா இருந்திருக்கேன். அது வந்து ஒரு அரபிக் மேகசின்ல ஒரு இந்திய பெண் வேலை பாக்குறதுன்னா அதனுடைய சவால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது வானொலி அப்படின்னும் பொழுது வீக்கெண்ட்ல ஆர்ஜேஸ்டா ஹலோ FM அப்படின்ற வானொலிக்கு இருந்திருக்கேன். தொலைக்காட்சின்னும் போது வின் தொலைக்காட்சி, டான் தொலைக்காட்சி, இதுல எல்லாம் நிகழ்ச்சிகள் செஞ்சு முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அமீரக தமிழ் மன்றம் அப்படின்ற அமைப்பை வச்சு நிறைய மேடை நிகழ்ச்சிகள் செஞ்சு பல மக்களுக்கு அதுல மேடைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம புத்தகங்கள் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பு வழக்கத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தமிழ்ல இருக்கிற செயலிகளை அவங்களை பயன்படுத்துறதுக்காக நிறைய ஒர்க் ஷாப் வச்சு அவங்களுக்கு தமிழ் செயலி எப்படி பயன்படுத்தணும்ன்றத சொல்லி கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம நான் ஆஃப் ரோடரா இருந்திருக்கேன். பாலைவனத்திலையும் வண்டி ஓட்டுற கூடிய ஆற்றலுடையவள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு பல்துறை வித்தகின்னு விருது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பல்துறை வித்தகி என்ற விருதை பெறுகின்ற நீங்கள் பல துறைகளில் இருந்தாலும் உங்களுக்கு அதீதமான ஆர்வம் ஒரு துறையில் இருக்கும் அப்படி என்று கேட்டால் எதை சொல்வீர்கள்? இந்த விருதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும். ஆக்குறது அப்படின்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம்ன்றதுனால எனக்கு கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவிட்டி நான் இப்ப எங்க பயன்படுத்துறேன்னா, இப்ப என்னுடைய பிசினஸ் வந்து ப்ரோஆக்டிவ் எக்ஸல் சேஃப்டி கன்சல்டன்சி, FJ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அண்ட் அல்முஃபீட் IT சொல்யூஷன் இப்படின்ற 3 நிறுவனத்துக்கு நான் நிறுவன இயக்குனரா இருக்கிறதுனால அந்த 3 நிறுவனத்திலயும் என்னுடைய கிரியேட்டிவிட்டி, என்னுடைய பிசினஸ் டாக்டிக்ஸ் மட்டும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் என்னுடைய ஆற்றல், அதாவது எப்படி ஆக்கப்பூர்வமா செய்யறதுன்ற விஷயத்த நான் செய்யறேன். அதனால எனக்கு இந்த கிரியேட்டிவிட்டின்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும் மத்த எல்லாத்தையும் விட. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் பல்துறை வித்தகி ஜெசிலா அவர்களே. நிறைவாக 2 வானொலி ஆளுமைகள் வானொலி குயில் விருதினை பெறுகிறார்கள். இருவரும் பிரித்தானியாவில் வசித்து வருகின்றனர். பிரித்தானிய, இந்திய, தமிழ் வானொலியில் ஒலிபரப்பாளர்களாக கடமையாற்றுகிறார்கள். அவர்களில் RJ தங்கு ரேகா வெங்கட் அவர்கள் தங்களுடைய வானொலி சேவையை பற்றி இவ்வாறு தெரிவிக்கிறார். அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த தருணத்தில் என்னுடைய திறமையை பாராட்டி எனக்கு ஒரு சிறப்பு விருந்தும் காத்திருக்கிறது என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைத்துக் கொள்கிறேன். BITRல் RJவாக என்னை அறிமுகப்படுத்திய டாக்டர் எல் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு நன்றியை இந்த நேரத்தில் நான் பாராட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய எளிமையான பேச்சினாலையும் அன்பான அறிவுரையின் காரணமாக நானும் விஜயலட்சுமி அவர்களும் நிறைய நிகழ்ச்சிகள் ஒன்றா இணைந்து செஞ்சிருக்கோம். அப்படி நாங்கள் செஞ்ச நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அங்கீகாரம் தான் இன்று எங்களுக்கு இருவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. அவருக்கும் இன்று விருது கிடைப்பதில் நான் இரட்டிப்பு சந்தோஷம் அடைகிறேன். தமிழால் ஒன்றுபட்டு தமிழை மென்மேலும் மேம்படுத்தி
நாம் இணைந்து செயல்படும் ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு வந்திருக்கும் டோக்கியோ தமிழ் சங்க தலைவர் ஹரி அவர்களுக்கும், டெல்லி கலை இலக்கிய பேரவை தலைவர் டெல்லி திருக்குமார் அவர்களுக்கும், தம் அமெரிக்கா திரு மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஆர்ஜே தங்கரேகா வெங்கட்டுடன் அதே வானொலியில் கடமையாற்றும் ஆர்ஜே விஜயலட்சுமி திரு ஞான ராஜா அவர்களும் வானொலி குயில் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். ஆம் அன்பு உறவுகளே, சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்திருக்கக்கூடிய அமெரிக்கா டிவி, டெல்லி கலை இலக்கிய பேரவை, டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ்ச்சங்கங்களின் இந்த அளப்பெரும் சேவையை வாழ்த்துவதோடு பாராட்டுவதோடு இந்த நிகழ்வில் இந்த தொகுப்பினை வழங்க வாய்ப்பு வழங்கிய டெல்லி கலை இலக்கிய பேரவை சகோதரன் டெல்லி குமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து இன்பத் தமிழன் பாலுசிங்கம் பிரபாகரன். வணக்கம்.